ஹே டியர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்பேம் அலர்ட் தான். ஐடிஎஃப்சி பேங்க்கில் இருந்து கால் பண்ணாங்க. எனக்கு ஒரு கொல்லீக் நேம் சொல்லி அவங்க வந்து நான் தான் அஷ்யூரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ற மாதிரி என் பேர் என் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. ஏதோ 5 lakhs அவங்க லோன் அமௌண்ட் வாங்கிட்டாங்க, நீங்கள் உங்கள் நம்பர் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க பே பண்ணலன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணாங்க. அது நான் அவங்கள்ட்ட பேசினேன். லாஸ்ட்டில் பார்த்தா அது ஸ்கேம் தான். நான் அந்த பர்சன்கிட்டையும் வந்து டீட்டெயிலாக பேசிட்டேன். சொன்னாங்கல்ல, அவங்களே காண்டாக்ட்லாம் பண்ணி அவங்கள பேசிட்டேன். ஆக்சுவலாக இது ஸ்கேம் தான். ஆனால் கொஞ்சம் எல்லாருமே அவேராக இருங்க. ஒவ்வொரு பேங்க் நேம் சொல்லிட்டு தான் வராங்க. நான் அவங்க பேசின ஆடியோ வந்து ஒரு சின்ன கிளிப்பிங் மட்டும் இதில் நான் போடுறேன், கொஞ்சம் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி கொஞ்சம் அவேராக இருங்க. பாய். பேசுங்க. என்ன ஒரு நம்பர் கால் பண்ணுறீங்க, ஒரே நம்பர்ல பேச மாட்டீங்களா? உங்கள மாதிரி ஓடல எல்லாம் மேடம் பணம் வாங்கிட்டு அதே ஆபீஸ்ல தான இருக்கு. மைண்ட் வேர்ட்ஸ் ஓகே. யார் காசு வாங்கிட்டு ஓடுனா? பேசுறதுக்கு முன்னாடி யார்கிட்ட பேசுவோம், என்ன பேசணும் பார்த்து பேசு, சரியா? சும்மா தேவையில்லாம எவ்வளவு வாங்கினதுக்கு என்ன வந்து பிளேம் பண்ணச்சுக்கே. சீரியஸா நான் உன்னை எங்க கொண்டு போய் எனக்கே தெரியாது. இல்ல மேடம், உங்களை வந்து நான் அந்த மாதிரி யோசிக்காதீங்க. நாங்க தான் வந்து பெரிய ஆளு. உங்களை வந்து இங்க பாரு, நான் பெரிய ஆள் சொல்லவே கிடையாது. நீ காசு வாங்கிட்டு ஓடி போயிட்டேன்னு ஒரு வார்த்தை மென்ஷன் பண்ற தெரியுமா? அதுதான் எனக்கு வந்து ரொம்ப கில் பண்ணுது. யார் நமக்கு தெரியுமா காசு வாங்குங்கன்னு சொல்லிட்டு? நான் என்னன்றேன்னா அப்படி இல்லையா, சம்திங் நம்ம அங்க இருந்து வந்துட்டாங்கன்னு சொல்றாங்களா, உங்க நம்பர் வந்திருக்கா, நீங்க என்ன சொல்லணும்? 1 second இருங்க மேடம். நாங்க என்னோட சீனியர் ஆபீசர் இருப்பாங்க. 4 months தான் ஆகுது ரிலீவ் ஆகி. எல்லாரும் அங்க இருந்து போக மாட்டாங்களா உங்க சீனியர்லாம்? எனக்கு கால் பண்ணி கொடுங்க, உங்க சீனியருக்கு கால் பண்ணி கொடுங்க. இந்த மாதிரி அவங்க இருக்காங்களா, அந்த மாதிரி என்ன இருக்காங்க கொஞ்சம் கொடுங்க, கனெக்ட் பண்ணுங்க, எனக்கு கால் வந்து இருக்குன்னு சொல்லுங்க. அவள் வந்துட்டு லைன்ல வந்ததுக்கு அப்புறம் நான் உங்க கால் டிஸ்கனெக்ட் பண்ணி உங்க நம்பர் ரிமூவ் பண்ணிட்டு போயிடுறேன். பெனிஷா மேரியா, எனக்கு ஏன் நீங்க தேவையே கிடையாது. அவர் சொன்னதால தான் நான் கால் பண்றேன். அதே அவரே சொல்லுங்க. வெயிட் பண்ணுங்க. சஞ்சய் பாபு வந்து உங்கள்ட்ட அமௌண்ட் வாங்கிருக்காங்களா? ஆமா. சரி, நீங்க எவ்வளவு லோன் ப்ராசஸ் பண்ணீங்க? நாங்க பண்ணது 5 lakh. 5 lakhs ப்ராசஸ் பண்ணீங்க. என்ன நம்பிக்கையில ப்ராசஸ் பண்ணீங்க? எல்லாமே உங்களோட நம்பிக்கையில தான் மேம் ப்ராசஸ் பண்ணோம். உங்களோட நம்பிக்கையில ப்ராசஸ் பண்ணுவீங்க. நான் அஷ்யூரிட்டி கொடுத்தேனா? மேடம், நீங்க அவங்கள விட சீனியர் மேடம். எல்லாம் நீங்க அவங்களோட சீனியர். என்னென்ன பேசுறீங்க நீங்க? யாரோ ஒருத்தர் வந்து அவங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தாங்க? அவங்க ஆதார்லாம் கொடுத்துருப்பீங்களா? அவங்க வீட்டுல போய் வெரிஃபை பண்ணீங்களா? ஆதார், பேனு, அதுக்கப்புறம் உங்க ஆபீஸ்ல என்ன டெஸ்டினேஷன்ல இருக்க உங்க ஆபீஸ் நேம், ஓகேங்களா? கோ அப்ளிகேட்ல உங்களுடைய நம்பர், உங்களோட டீடைல்ஸ். எதுல நம்பர் இருக்கு? கோ அப்ளிகேட். ஒரு யாராவது ஒருத்தர் லோன் கேட்டாங்கன்னா அவங்க ஆபீஸ்ல யாராவது ஒர்க் பண்ண கோ அப்ளிகேட் நம்பர்லாம் ரொம்ப முக்கியமா? அவங்க வீட்டுல யார் இருக்காங்கன்னா அவங்க நீங்க அஷ்யூரிட்டி அவங்க வீட்டுல அங்கதான் வாங்கணும். யாராவது வேலை பாக்குறவங்க எல்லாம் வாங்க கூடாது, சரியா? வேலை பாக்குறவங்க லிசன் பண்ணுங்க.